திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி, கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி, ஆரணி சட்டமன்ற தொகுதியிலே அடங்கியிருக்கின்ற வாக்காளர் பட்டியலிலே இரட்டை பதிவாகியுள்ள வாக்காளர்களை இரட்டை பதிவை நீக்குவதற்காக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்களின் உத்தரவை பெற்று இன்று அதற்குண்டான ஆதாரங்களுடன் மனு வழங்கப்பட்டிருக்கின்றது. எஸ்ஐஆர் பணிக்காக இதற்காக தான் இப்படிப்பட்ட பதிவுகளை நீக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் எஸ்ஐஆர் பணியை எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வரவேற்கின்றார். குறிப்பாக நம்முடைய கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியை பார்த்தோம் என்றால் 15,402 வாக்காளர்கள் இரட்டை பதிவு. கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே 15,729 வாக்காளர்கள் இரட்டை பதிவில் பதியப்பட்டிருக்கின்றது. ஆரணி சட்டமன்ற தொகுதியில 13,883 வாக்காளர்கள் இரட்டை பதிவில் இருக்கின்றது. மேலும் இருக்கின்ற மீதி 5 சட்டமன்ற தொகுதியிலே விரைவில் அந்த பட்டியலையும் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் சமர்ப்பிக்க இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் பார்த்து உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி இந்த இரட்டை பதிவை நீக்குவதற்கு ஆவணம் செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். இறந்தவர்கள் பட்டியல் ஏற்கனவே கணக்கெடுப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. விரைவில் அந்த பட்டியலையும் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்க 8 தொகுதிக்கு உண்டான பட்டியலையும் விரைவில் சமர்ப்பிப்போம். இப்போ 8 தொகுதி நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில், அதுல ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்தா கிட்டத்தட்ட இறந்தவர்கள் எண்ணிக்கை 15,000த்திற்கு குறைவில்லாமல் எல்லா தொகுதியிலும் இருக்கின்றன. அதே போல இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் போலியாக பதியப்பட்டிருக்கின்றன. அதை விரைவில் நீக்க இந்த எஸ்ஐஆர் பணி முடிந்தவுடன் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலில் நாங்கள் கொடுத்த பட்டியலில் இருக்கின்ற பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து, அப்படி நீக்கப்படாவிடில் நாங்கள் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களின் உத்தரவை பெற்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்